எல்லார் வீட்லயும் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. எப்பயும் போல எங்க வீட்ல சிம்பிளா செலிப்ரேட் பண்ணியாச்சு. கிராக்கர்ஸ்லாம் அந்த அளவுக்கு நாங்க போட மாட்டோம். இந்த வாட்டி அதே மாரி தான் கிராக்கர்ஸ் வாங்க ட்ரை பண்ணோம். அதான் எங்களுக்கு ரீச் ஆகல. சரின்னு சொல்லிட்டு இந்த பிளான கேன்சல் பண்ணிட்டோம். சிம்பிளா மார்னிங் சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஜனனி வந்து 2 வீக்ஸா பிஸா கேட்டுட்டு இருந்தா. நான் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வாங்கி குடுத்துட்டு இருந்தேன். அகைன் செஞ்சு குடுக்க வேண்டாமே அப்டின்ட்டு வெஜ் எகிட்டாப் பண்ணி குடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா, சீஸ் எப்படி வேணா குக் பண்ணா சாப்பிடுவேன் அப்படின்ட்டு என்ன மாரி சீஸ் லவர் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பசங்களுக்குமே ஒரு பிஸா சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நம்மளும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் குடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ்லாம் கியூபா கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் சாஸ்க்கு பட்டர், பெப்பரு, 2 ஸ்பூன் மைதாக்கு 1 கப் மில்க் இந்த மாரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல இப்ப எல்லாத்தையும் சாட்டேட் பண்ணிக்கலாம். குக் பண்ண வெஜிடபிள்ஸ் போட்டு சால்ட், பெப்பர், கொஞ்சம் கிரேட் பண்ணியிருக்க சீஸ் எடுத்து போட்டு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க. இப்ப இந்த மாரி பிளேட்ல பிளேஸ் பண்ணிட்டு, மீதி இருக்க சீஸ வந்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இப்ப அவன்ல எடுத்து வச்சுருங்க. 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போறோம். சீஸ் வந்து நல்லா உங்களுக்கு கிரிஸ்பியா வேணும், பிடிக்கும் அப்டின்னா 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.